வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு ரஜினி அறிவுரை. பாடலாசிரியரான பிரபுதேவா. திரை விமர்சகர்களுக்கு நடிகர்களின் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். தீயணைப்பு படை வீரரின் கதையை மையமாக வைத்து விக்ரம் பிரபு நடித்து தயாரித்திருக்கும் படம் நெருப்படா. நிக்கி கல்ரானி கதாநாயகியாக நடிக்க ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் அசோக் குமார் கதை எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் விநியோகஸ்தர்களுக்கு பல நல்ல அறிவுரைகளை வழங்கினார். சின்ன படமோ பெரிய படமோ அதன் தயாரிப்பாளர்கள் பலவிதமான விளம்பரங்களை செய்வார்கள். அந்த விளம்பரங்களை மட்டும் நம்பி படத்தை வாங்காதீர்கள். ஒரு படத்தை என்ன விலைக்கு வாங்கலாம், அது எவ்வளவு வசூல் செய்யும் என்று ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பிறகு அந்த படத்தை வாங்கி வெளியிடுங்கள். அதிக விலை கொடுத்து வாங்கி நஷ்டப்படாதீர்கள் என்று பேசிய ரஜினி இதை என் வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றார். சினிமாவில் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர் என எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும். திரையுலகில் பணியாற்றுகின்ற அனைவரும் அந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் ரஜினி அந்த விழாவில் கேட்டுக்கொண்டார். வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் பட நிறுவனம் சார்பில் KS சீனிவாசன், KS சிவராமன் இருவரும் இணைந்து தயாரிக்கும் படம் யங் மங்சங். தேவி படத்திற்கு பிறகு பிரபுதேவா நடிக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக லக்ஷ்மி மேனன் நடிக்கிறார். சங்கர் பச்சன், சித்ரா லக்ஷ்மணன், K ராஜன், RJ பாலாஜி, பாகுபலி பிரபாகர், கும்கி அஸ்வின் உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்தை கதை எழுதி இயக்குகிறார் MS அர்ஜுன். இந்த படத்தில் ஜெயசித்ராவின் மகன் அம்ரீஷ் இசையமைப்பில் 5 பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதில் ஐயனாரா வந்துட்டாங்க, இங்க பாரு, காவல் தெய்வமா 3 பேரு என்கிற பாடலை பிரபுதேவா எழுதியிருக்கிறார். சங்கர் மகாதேவன் பாடியுள்ள இந்த பாடலின் படப்பிடிப்பு தற்போது கும்பகோணத்தில் நடைபெற்று வருகிறது. பிரபுதேவா முதல் முறையாக எழுதிய பாடல் என்பதால் அந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிவு செய்த இயக்குனர் அர்ஜுன் 150 நடன கலைஞர்கள், 500க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் பங்கேற்க ஸ்ரீதரன் நடன அமைப்பில் பிரம்மாண்டமாக அந்த பாடல் காட்சியை படமாக்கி வருகிறார். ஒரு திரைப்படம் வெளியாகி 3 நாட்களுக்குள் எந்த ஊடகமும் விமர்சனங்கள் வெளியிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் சங்க தலைவரான விஷால். ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் விமர்சனங்களால் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. அதனால் 3 நாட்களுக்கு பிறகு உங்களது விமர்சனங்களை வெளியிடுங்கள் என்று திரை விமர்சகர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். திரைப்பட விழா ஒன்றில் கலந்து கொண்ட லாரன்ஸ், சத்யராஜ், விவேக் ஆகியோரும் அதே கருத்தை வெளியிட்டனர். ஒரு திரைப்படம் வெளியாகும் அன்றே விமர்சிக்கும் சமூக வலைத்தளங்களை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த விஷால், மக்களை படம் பார்க்க விடுங்கள், அவர்கள் பார்த்து முடிவு சொல்லட்டும் என்றார். பாலா இயக்கத்தில் பிதாமகன் படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமான கஞ்சா கருப்பு அதன் பிறகு அவரது உதவியாளர் அமீர் இயக்கிய ராம் படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகராக புகழ் பெற்றார். 100க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ள நடிகர் கஞ்சா கருப்பு திடீர் என வேல்முருகன் போர்வெல் என்கிற படத்தை தயாரித்து அதனால் பெரும் நஷ்டத்திற்கு ஆளானார். இந்த நிலையில் அவரை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலா ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது, தம்பி, உன்னை யாரு படம் தயாரிக்க சொன்னது, இனியாவது புத்தியாக பிழைத்துக் கொள் என அட்வைஸ் செய்தார். தன்னுடைய கஷ்டத்தை பற்றி யாருமே கேட்கவில்லை என்று வேதனையில் இருந்த நடிகர் கஞ்சா கருப்பு பாலாவின் இந்த விசாரிப்பால் கண்கலங்கியதுடன் நிம்மதியடைந்தார். அவர் சொன்னது போல இனிமேல் பட தயாரிப்பில் ஈடுபட போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ராஜா ராணி, காக்கா முட்டை, எங்கேயும் எப்போதும், குக்கு, முண்டாசுப்பட்டி போன்ற தரமான படங்களை தமிழ் திரையுலகிற்கு வழங்கிய ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இந்த 2017ஆம் ஆண்டு 4 படங்களை வெளியிட உள்ளது. இயக்குனர் அட்லியின் இணை தயாரிப்பில் உருவாகியுள்ள திகில் கலந்த நகைச்சுவை படமான சங்கிலி புங்கிலி கதவத்தர படத்தை மே 19ஆம் தேதி அன்றும், AR முருகதாஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் ரங்கூன் படத்தை ஜூன் 9ஆம் தேதி அன்றும், வெற்றிமாறன் தயாரிப்பில் அரசியல் பின்னணியில் உருவாகியிருக்கும் அண்ணனுக்கு ஜே படத்தை ஜூலை 7ஆம் தேதி அன்றும் அந்த நிறுவனம் வெளியிடவிருக்கிறது. இந்த நிறுவனம் முதல் பிரதி அடிப்படையில் தயாரிக்கும் படங்கள் அனைத்துமே புதுமுக இயக்குனர்கள் இயக்கிய படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ் திரையுலகம் நூற்றாண்டை கொண்டாடும் இந்த ஆண்டில் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களில் 100 பேருக்கு தலா 1 சவரன் தங்கப்பதக்கம் விருதாக வழங்கப்படுகிறது. இயக்குனர் SP ஜனநாதனின் உலகாயுதா ஃபவுண்டேஷன் சார்பில் வரும் மே 1ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள விழாவில் வழங்கப்பட உள்ள தங்கப்பதக்கங்கள் அனைத்தையும் விஜய் சேதுபதி தன்னுடைய சொந்த செலவில் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளார். திரையுலகில் நான் இந்த அளவுக்கு வளருவேன் என்று எண்ணி பார்த்ததில்லை. கனவில் கூட நினைக்காத அளவுக்கு சினிமா எனக்கு வாரி வாரி கொடுக்கிறது. அந்த பணத்தை இது போன்ற நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதை எனது கடமையாக கருதுகிறேன் என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. வில்லம்பு படத்திற்கு பிறகு ராஜா ரங்கூஸ்கி படத்தில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் நடிகை சாந்தினி தமிழரசன். மெட்ரோ சிரீஷ் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தை பர்மா ஜாக்சன் துரை படங்களை இயக்கிய தரணிதரன் இயக்குகிறார். இந்த படத்தில் ரங்கூஸ்கி என்கிற ஒரு தைரியமான எழுத்தாளர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். நகர்ப்புற பெண் வேடத்தில் நான் நடிக்கும் இந்த கதாபாத்திரம் நான் நடித்த மற்ற கதாபாத்திரங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்கிறார் நடிகை சாந்தினி தமிழரசன். இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் சிரீஷ் எனக்கு பல விதங்களில் உறுதுணையாக இருப்பதுடன் என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டுபவராக இருக்கிறார் என்கிறார் அவர். ஹாலிவுட்டிலும் பிரபலமாக உள்ள பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா மராத்தியில் வெண்டிலேட்டர் என்கிற படத்தை தயாரித்தார். அந்த படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. இதனால் பெரும் உற்சாகத்தில் இருக்கும் நடிகை பிரியங்கா சோப்ரா இப்போது 2 வங்காள மொழி படங்களை தயாரிக்கிறார். ஒரு படத்திற்கு பிரிஸ்தர் ஒபகேயே என்றும் மற்றொரு படத்திற்கு பஸ் ஸ்டாப் ஈகே நே என்றும் பெயரிட்டுள்ளார். விரைவில் இந்த 2 படங்களின் படப்பிடிப்பு வேலைகள் துவங்க உள்ளன என்று தெரிவித்திருக்கும் பிரியங்கா சோப்ரா இப்போது இந்த படங்களின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் நடந்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஇ திரைப்பட்டறை சார்பாக என் மணிகண்டன், பாக்கெட் மணி புரொடக்ஷன்ஸ் பட நிறுவனம் சார்பாக தினேஷ் ஆகிய இருவரும் இணைந்து தயாரித்திருக்கும் படம் காயகம். ஆணவ படுகொலை பற்றி சொல்ல வரும் இந்த படத்தின் கதை எழுதி இயக்குகிறார் பங்கஜ் எஸ் பாலாஜி. இந்த படத்தில் நாடோடிகள் புகழ் நமோ நாராயணன், டெல்லி கணேஷ் ஆகியோருடன் புதுமுகங்கள் தினேஷ், சதீஷ், பிரவீன், சக்தி, காதர், திலிஜா, ஸ்ருதி, மஞ்சு, ராஜேஷ், நேசன், செந்தில், கேசவன், ரவிவர்மன், பாலு உட்பட பலர் நடிக்க தினேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். சமன் நாக் இசையமைக்க மணிக்குமரன் சங்கரா படத்தொகுப்பு செய்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த படத்தின் முன்னோட்டம் விரைவில் வெளியாக உள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன். தனக்கென ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் எம்ஜிஆர் தவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே தாங்கள் இயக்கிய எல்லா திரைப்படங்களும் எம்ஜிஆருக்கு ஒரு வாய்ப்பளித்து அவரை வாழ வைத்தவர்கள் இயக்குனர் ராஜா சந்திரசேகரும் அவர் தம்பியான TR ரகுநாத். கண்ணதாசனுடைய வசனத்திலே மதுரை வீரன் திரைப்படத்தை உருவாக்குவது என்று முடிவு செய்த கிருஷ்ணா பிக்சர்ஸ் அதிபர் லேனா செட்டியார் அவர்கள் அந்த படத்தை இயக்குவதற்கு TR ரகுநாத் அவர்களை ஒப்பந்தம் செய்தார். தமிழ் திரையுலகிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக எம்ஜிஆர் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அவருக்கென்று மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் அப்போது தோன்றியிருந்தது. எம்ஜிஆர் அடைந்திருந்த வளர்ச்சி காரணமாக திரையுலகிலே எல்லோரும் அவரை மிகவும் மரியாதையாக அழைக்கத் தொடங்கினார்கள். ஆனால் TR ரகுநாத் மட்டும் எப்போதும் போல படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தவுடனே என்ன ராமச்சந்திரன் வந்து விட்டானா என்று தான் கேட்பார். ஒரு நாள் ABM ஸ்டுடியோவிலே மதுரை வீரன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது TR ரகுநாத் அவர்கள் எம்ஜிஆரை எங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி போய் நின்றார் எம்ஜிஆர். அதை பார்த்த உடனே கொஞ்சம் கோபமாக, என்ன ராமச்சந்திரன், எந்த இடத்துல நிற்க சொன்னேன், எந்த இடத்துல போய் நிற்கிற என்று கேட்டார் TR ரகுநாத். அவர் இப்படி கேட்டு முடித்தது தான் தாமதம். அந்த செட்டில் பெரிய கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. TR ரகுநாத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது அவசரமாக தனது ரசிகர்கள் பக்கம் சென்ற எம்ஜிஆர் அவள் எல்லோரையும் அடக்கிவிட்டு நேராக TR ரகுநாத்திடம் வந்தார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வாடா போடான்னு கூப்பிடலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் தயவு செய்து இனிமேல் பொது இடத்துல அப்படி கூப்பிட்றத தவிர்த்துருங்க
ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இப்போ வந்துருச்சு. அவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன் என்று டிஆர் ரகுநாத்திடம் சொன்னார் எம்ஜிஆர். நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் அவன் எப்படி கூப்பிடணும் எனக்கு நீ சொல்லித்தரையா என்றெல்லாம் டிஆர் ரகுநாத் எம்ஜிஆரிடம் விவாதம் செய்யவில்லை. அவர் சொன்னதிலே இருந்த நியாயத்தை புரிந்து கொண்டு இனி அப்படியே நடந்து கொள்கிறேன் என்றார். மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்த டிஆர் ரகுநாத் அவர்கள் ராமச்சந்திரா இங்கே வா, ராமச்சந்திரா அங்கே போ என்று வழக்கம் போல சொல்லி கொண்டிருந்தார். ஏதோ கவனக்குறைவு காரணமாக அவர் அப்படி அழைக்கிறாரோ என்று எம்ஜிஆர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்று படப்பிடிப்பு முழுவதும் அதுவே தொடர்ந்தது. மாலையிலே படப்பிடிப்பு முடிவடைந்த நேரத்திலே எம்ஜிஆர் அழைத்த டிஆர் ரகுநாத் அவர்கள், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் பழக்க தோஷம் காரணமாக என்னால் உன்னை வேறு மாதிரி மாற்றி கூப்பிட முடியல. நாளையிலேருந்து நடக்கிற படப்பிடிப்புலேயும் அப்படி என்னை மாற்றிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் இனிமேல் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணால் நிச்சயமாக சரி வராது. என்னுடைய உதவியாளன் யோகானந்த் இந்த படத்தை இயக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த படத்திலிருந்து விலையை கொண்டார் டிஆர் ரகுநாத். யோகானந்த் இயக்கிய மதுரை வீரன் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட பத்மினி இணைந்து நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்திற்காக உடுமலை நாராயண கவி எழுதியிருந்த அற்புதமாக நடனமாடியிருந்தார் பத்மினி. அப்போது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த பாடல் காட்சி எனது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது, ஆகவே அதை நீக்கி விடுங்கள் என்று கிருஷ்ணா பிக்சர்ஸ் அதிபர் லேனா செட்டியார் அவரிடம் சொன்னார். கிருஷ்ணா பிக்சர்ஸ் அதிபர் லேனா செட்டியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பத்மினிக்கும் பத்மினியுடைய நடனத்துக்கும் மிகப்பெரிய ரசிகர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பாடல் காட்சி இருக்க, அந்த படமாக்கப்பட்ட விதம் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்தது. அதனால் அந்த பாடல் காட்சி இழக்க அவருக்கு மனதில்லை. அதே நேரத்தில் அந்த பாடல் காட்சியை எடுக்க முடியாது என்று எம்ஜிஆரிடம் சொல்லக்கூடிய துணிவும் அவருக்கு இல்லை. அப்படி சொன்னால் என்ன ஆகும் என்று கிருஷ்ணா பிக்சர்ஸ் அதிபர் லேனா செட்டியார் நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால் முதல் காரியமாக அந்த பாடலை அந்த படத்திலிருந்து வெட்டி எடுத்தார். அடுத்தவர் செய்த புத்திசாலித்தனமான காரியம் என்னன்னா, அந்த பாடலை தனியாக தணிக்கை செய்து அந்த படத்தினுடைய இடைவேளைக்கு பிறகு அந்த பாடல் காட்சியை திரையிட்டார். மதுரை வீரன் தான் எம்ஜிஆருடைய முதல் வெள்ளி விழா படம். அந்த படத்தினுடைய வெற்றியின் காரணமாக எம்ஜிஆருக்கு பல ஊர்களிலே புதிதாக ரசிகர் மன்றங்கள் தோன்றின. அது மட்டுமின்றி அந்த படத்திலே இடம்பெற்ற ஒரு குறிப்பிட்ட பாடலுக்கு எம்ஜிஆர் காட்டிய எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக அவரை உருவெடுக்க வைத்தார். மதுரை வீரன் திரைப்படத்தை தொடர்ந்து தனது ஆர்வ நண்பர் சின்னப்ப தேவர் அவர்களுக்காக எம்ஜிஆர் நடித்த படம் தான் தாய்க்கு பிந்தார். அந்த படத்தை இயக்கியவர் சின்னப்ப தேவருடைய தம்பி எம்ஏ திருமோம் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் எத்தனை மாற்றங்களுக்கு பிறகு அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவரை வந்து அடைந்தது என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தாய்க்கு பிந்தாரம் படத்தை இயக்குவதற்கு முதலிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் சம்பூர்ண ராமாயணம் உட்பட பல சிவாஜி படங்களை இயக்கிய இயக்குனர் கே சோமு அவர்கள். அந்த இயக்குனரை மாற்றச் சொன்னது யார் என்பதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள்.
கர்ஜனை படத்தில் முழு ஆக்ஷன் கதாநாயகியாக நடித்திருக்கிறாராம் நடிகை த்ரிஷா. விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம் ஜோடியாக தமன்னா நடித்து வரும் படத்திற்கு ஸ்கெட்ச் என்று பெயர் வைத்துள்ளனர். தனுஷ் இயக்கி இருக்கும் பாப்பாண்டி படத்திற்கு அனைவரும் பார்க்கக்கூடிய யூ சான்றிதழ் வழங்கியுள்ளது தணிக்கை குழு. ஒரு காட்சியிலாவது நடிக்க வேண்டும் என்று பாடலாசிரியர் மதன் கார்கியை வற்புறுத்தினாராம் பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி. நஸ்ரியா நடிப்பதற்கு நான் தடை விதிக்கவில்லை என்கிறார் அவரது கணவர் ஃபஹத் ஃபாசில். பைரவா படத்தை தெலுங்கில் மொழி மாற்றம் செய்து மே மாதம் வெளியிட உள்ளனர். சுந்தர் சி இயக்கும் சங்கமித்ரா படம் 300 கோடி ரூபாய் செலவில் உருவாக இருக்கிறதாம். சிபிராஜ் நடித்து வரும் ஒரு புதிய படத்தின் படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் உள்ள குல்மார்க் மற்றும் பால்காம் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அடுத்து வருவது ரகசியம். பரபரப்பா நடந்த சங்க தேர்தல்ல எல்லாருக்கும் ஸ்டைலா வணக்கம் வச்சு போஸ் கொடுத்துட்டு வந்த அந்த உச்ச நடிகர் உறுப்பினர் அடையாள அட்டைய தேர்தல் அதிகாரி கேட்டதை பார்த்து ஆடி போயிட்டாராம். தனக்கு வர வாய்ப்புகளை சில நடிகைகள் தட்டி பறிக்க பாக்குறாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்களாம் அந்த ஸ்வீட் ஸ்டால் நடிகை. ஒலிம்பிச்சான் படத்துல கெஸ்ட் ரோல் தானே நடிச்சிருக்கேன், நான் ஏன் ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் வரணும்னு கேள்வி கேட்கிறாராம் அந்த லவ்வும் கடந்து போகும் நாயகி. காம்பியர் ஹீரோவோட படப்பிடிப்புல தடுமாறி விழுந்த அந்த நம்பர் நடிகை இடுப்புலையும் முதுகுலையும் உள்காயம் இருக்குன்னு சொல்லி படப்பிடிப்பு தேதிகளை உறுதி செய்யாம இழுத்தடிக்கிறாங்களாம். கோட் நடிகரை வச்சு 2 எழுத்து இயக்குனர் இயக்குற படத்தோட பட்ஜெட் நினைச்சதை விட பல மடங்கு எகிரிட்டதுனால தயாரிப்பாளர் இப்போ எல்லாமே பிளான் பண்ணபடி கரெக்டா நடக்குதான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா. எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கரை ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க. யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ளத சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லா சொல்லு. சொல்லா மீன் முழு கரையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன் போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? சைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இசையமைப்பாளர் தேவா. பெயர் தேவா, இயற்பெயர் தேவநேசன். பிறந்த நாள் 20/11/1950. பிறந்த இடம் சென்னை. தந்தை சொக்கலிங்கம், தாய் கிருஷ்ணவேணி, மனைவி விஜயா, மகன் ஸ்ரீகாந்த் தேவா, மகள்கள் ஜெயபிரதா, சங்கீதா. அறிமுகம்: மனசுக்கேத்த மகாராசா இயக்குனர் தீனதயாளன்.
இசையமைத்த படங்கள் தமிழ் 223, கன்னடம் 19, தெலுங்கு 7, மலையாளம் 3. விருதுகள்: தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதுகள் 3 முறை மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.